ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம ரொம்ப ஹெல்த்தியாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு அவலும் பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா ஈஸியாக எப்போ வேணாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் அவல் போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது நல்லா வாசனை வரது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நான் இப்போ சிவப்பு அவல் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிவப்பு அவல் இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணுங்க. வெள்ளை அவலை விட சிவப்பு அவல் தான் ரொம்ப ஹெல்தியானது. நீங்க வெள்ளை அவல் யூஸ் பண்ணீங்கன்னா அது வறுக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசான அவல் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டுரும். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா அதை கூட கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டு வாசனை வந்துடுச்சு. இதை உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூடவே ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மாவாக அரைச்சதா ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இது கூடவே நல்ல ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் போல ஏலக்காய் தூள், 1/2 கப் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1 கப் சீனியை நல்லா பொடி பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய்யோட சூடெல்லாம் போனதுக்கு அப்புறமா கையை வச்சே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை லட்டு மாதிரி உருண்டை பிடிக்கணும். தேவைப்பட்டா கொஞ்சமா நெய்யை நல்லா மெல்ட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கையில வச்சு உருண்டை பிடிச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சுக்கோங்க. இவ்வளவுதான் ரொம்ப ஹெல்தியான அவல் பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியா ஹெல்தியா செஞ்சிடலாம். இந்த மாதிரி உங்க குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பா செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிரிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.